Hi friends, today I am going to tell about 28th Divi Desam, Kalachri Sri Rama Vinnagaram, Srigali Tadalan Kovil, Perumal Tadalan, Thiruvikramurthy, Nindra Tirkolam, Kilaki, Tirumuga Mandalam, Thaya, Matagal Vilanga Kodali, Vimanam Pushkala Vartaka Vimanam, Tirtham, Sakra Tirtham, Tangu Tirtham, Pradiksham, Ashtavendiya, Magarshi, Mangala Sasanam, Tiruvangay Alvargalal, 19 பாசரங்கள் பாடப்பட்டுள்ளது. இது சீர்காழி பஸ் நிலையத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இது 28வது திவ்ய தேசம். திரு திரு சீரக விண்ணகரம், ராம விண்ணகரம். விண்ணகரம் என்றால் வைகுண்டம் விண்ணகரம். இது ராம விண்ணகரம். இது ஏக சேர் ராம விண்ணகரம். இந்த பெருமாளுக்கு இது சித்த ஆசிரியத்துடைய தொடர்பு ஒரு இருக்கிற தொடர்பு வேண்டி கேள்விப்பட்டிருப்பீர்கள். ராமன் லட்சுமணன் விஸ்வாமித்திரர் அழைத்து கொண்டு போகிறார். தாடாக செல்லப்பட்ட இந்த சித்தாசிரம் சென்று 6 நாள் யாகம் செய்து கொண்டு இந்த ஆசிரமம் பாக்சர பீகாரில் உள்ளது. இங்கே ஒரு சிறைச்சாலை இருக்கிறது. இந்த ஆசிரமம் எங்கே உள்ளது என்று கேட்டால், இந்த ஆசிரமம் அப்போது இருந்து சிறைச்சாலை ஆகிவிட்டது. இந்த ஆசிரமம் வாமனமூர்த்தியுடைய ஆசிரமம். இந்த ஆசிரமம் காளி சீர்ம விண்ணகரம், சீர்காழி சிறு பெருமாள் வேண்டுமென திசைகளும் கழிய வேண்டும். நமக்கு இங்கு கர்வம் துளைந்து நல்ல பண்புகள் கொடுக்க வேண்டும் என்று இந்த திருத்தலத்தில் பெருமாள் வேண்ட வேண்டும். பிரம்மனுக்கு ஆயுளை பற்றி கர்வம் இருந்ததாகவும் அதனை போக்க ரோமசர என்னும் முனிவர் மகாவிஷ்ணுவை குறித்து தவம் இருந்ததாகவும், ரோமச முனிவர் மகாவிஷ்ணு தன் உடம்பில் உள்ள பிரம்மனிடம் தன் உடம்பில் உள்ள ஒரு ரோமம் இருந்தால் பிரம்மனுக்கு ஆயுள் 1 வருடம் குறையும் என்று கூறி இன்னும் யார் வேண்டும் என கேட்க எம்பெருமான் எழுந்தறி திருவிக்கிரம ஆதாரத்தை விடுத்து தனக்கு காட்ட வேண்டும் என்று கேண்ட அவனமே பெருமாள் தனது இடது காலை தூக்கி திருவிக்கிரம காலத்தில் நின்ற கோலத்தில் நிற்கிறார். இது புராண வரலாறு. இதுதான் வரம் பெற்ற ரோமேஸ்வர முனிவர் பிரம்மனை நோக்கி, உன் ரோமம் உன் ஆயுளும் உன் ரோமமும் சரி என்று கூறி அவரது கர்ப்பத்தை அடக்கியதாக கூறுவார். திருவிக்ரம் எடுத்து தன் காலால் உலகம் அளந்தமையால் பெருமனு தடாலன் என்பதே திருநாமம் ஆகிற்று. இந்த ஆசிரமம் பாடலவனம், உத்தம திருத்தலம், சோழ சிம்மவரம், தொட்டாக்கு சுவாமி வேதமாக வேதத்தை இருக்கும் கோவில். தந்த ஆடையை கண்டு மருத தொட்டக்காட்சி சுவாமியை அவருடைய ஆதீனத்தில் நமக்கு நடத்தி கொண்டு இருக்கும் கோவில். சின்ன பெருமாள் தடாலன் என்ற பெயர் திருவடிகளில் ஆண்டான் திருவிக்கிறார். இங்கேயும் திருவிக்கிரம கோலத்தில் இருக்கிறார். இன்னும் பார்க்க வேண்டிய ஒரு திருக்கோவனும் திவ்யதேசம் திருவிக்கிரமாகத்தான் இருக்கிறார். சிறிய வடித்தில் தடால பெருமானாக ரோமேச முனிவரின் உருவத்தில் சுராசு காலச்சேரு சிராம விண்ணகரத்தில் பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார். பெருமாளின் திருநாமம் திவ்ய விக்ரமூர்த்தி. நின்ற கோலம் தடாலன் தாயார் லோகநாயகி தீர்த்தம் தாயார் லோகநாயகி தீர்த்தம் திருவிக்கிர சக்கரத்தீர்த்து புஷ்கரணி வர்த்தக விமானம். ரோமத்து மகிழ்ச்சிக்கு பிரத்யக்ஷம் சேவை சாய்த்திருக்கிறார். இது சமயம் ஆபத்து வந்த சமயம் பெருமாளை தவிர்ப்பானையில் ஒரு மூதாட்டி காப்பாற்றி வந்தார். திருமங்கையாளர் இந்த ஊருக்கு வந்தவர். திருஞான சம்பந்தர் பெரிய சைவ புலவர். அவர்களுக்கும் பாடல் பாடுவதில் போட்டி ஏற்பட்டது. இதை வைத்துக் கொண்டு இருவரும் பாடுகிறார்கள் என்று ஒருவர் சொல்ல, ஒரு தெய்வம் வேண்டும் என்று மூதாட்டியிடம் தடால பெருமாள் இருக்கிறார், போய் வாங்கி என்று தவிர்த்து பானைக்கு தடாலவா என்று பெருமாள் தவிட்டு பானையின் மெல்ல எழுந்து ஓடி வந்து திருமங்கையாளர் மடியில் அவரை உட்கார்ந்து கொண்டார். அவரை வைத்துக் கொண்டுதான் பாசரங்கள் பாடியுள்ளார். பாடலைக்கும் ஈரடியால் ஒதுக்கி இங்கு மாயவலை சிறையில் வைத்து தடாலன் தான் அணிவீர் தங்க கீர்த்தி கருவறையில் 14 வேள்வி 5 அங்கங்கள் அணைவீர் 6 இசைகள் 7 தெருவில் மலிவில்லா பலம் பிறக்கும் சரிகார் சீராக விண்ணகரமே
சேர்மினர் என்று அருமையான பாசனம். இந்த பாடலை இவரும் பாடிக்கொண்டிருந்தால் கடைசியில் திருமங்கையாழ்வார் ஜெயித்தார். ஜெயிக்கும் போது தன் பெருமையை எல்லோருக்கும் எல்லாம் போன்ற ஒரு பாசனம் சொல்கிறார். அது மாறி அங்கம் மாறி தடாரி அருநாயகன் அருள் மாறி அராட்டு அமுக்கி அடையாத சீர் கொங்கு மலர் மொழியார் வேல்மங்கை ஓர்ந்த பொற்பகை பலிகளம் கதையும் சொல்ல சங்கமொழி தமிழ் மாலை முப்பதும் வல்லார் தடகம் சுழி உலகருக்கு தலைவர்தானே என்று கூறுகிறார். சீர்காழி பெருமலை சுடர் 10 பாசனங்கள் சொல்லியது. உலகத்துக்கே தலைவன் நிகர சொல்லியது தலைவராக திகழலாம். இடது திசையை நோக்கி கொண்டிருக்கிறார். இடது கையால் ஒரு விரலை காமித்துக் கொண்டிருப்பார். இடது திருவடியால் மேல் உலகத்தை சார்ந்து, இடது கையால் கீழ் உலகத்தை சார்ந்து 3 அடி மண் கேட்டார். 3வது அடி நாம் எங்கே வைக்க வேண்டும் என்று தர வேண்டும். 3வது கேட்கொண்டே இருப்பதை போல இங்கு அருள் பாலிக்கிறார். சீர்காழி பெருமாள் அற்புதமான திருத்தலம். காலக்கே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே, பாய். ஓம் ஸ்ரீ மட்டவர் குலனி ஸ்வமீத ஸ்ரீ தடால ஸ்ரீ விக்ரமூர்த்தி சுவாமியே நமக.